வெல்கம் டு குர்கே அகாடமி. மரபுத்தொடர் அகரவரிசையை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கோவிலேருந்து கவ் வரைக்கும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தையாக கொஞ்சம் நஞ்சம், சிறிதளவு, இது நமக்கு தெரியும். அடுத்து கொடிகட்டி நிற்றல். கொடிக்கட்டி பறத்தலும் புத்தகத்தில் பார்த்துருப்போம். அது தனிப்புகழோடு விளங்குதல். கொடிக்கட்டி நிற்றல்னா இங்கே கொடின்றது உச்சத்தை குறிக்குது, நிற்றல்ன்றது நம்ம ஒரு முயற்சி செய்கிறது அதை குறிக்காது. அப்போ ஒரு உச்சத்தை அடையிறதுக்காக நம்ம செய்கிற முயற்சி, அதுதான் உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல். அடுத்து கொடிகட்டி வாழ்தல். இதுவும் கொடிகட்டி பறத்தல் ரெண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட. கொடிகட்டி வாழ்தல், மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். அடுத்து கொடி முடிந்த வழக்கு, தீராத சிக்கலான வழக்கு. இந்த கொடின்றது கயிறை குறிக்குது. இந்த முடிந்த அப்படின்றது முடிவை குறிக்கல, முடிந்த நம்ம முடிச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முடிந்த கொடி முடிந்த கயிறை முடிச்சா போட்ட மாதிரி வழக்கு அப்படின்றது. அப்போ தீராத சிக்கலான வழக்குன்றது குறிக்குது. அடுத்து கொடி விடுதல். கொடி விடுதல்ன்றது இங்கே கொடி ஒரு நம்ம சாதாரணமாக வளர செடிக்கும் ஒரு கொடி தாவரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். கொடி ரொம்ப வேகமாக வளர மாதிரி அது நீட்டிக்கிட்டு போகும், வளரும். அதனால கொடி விடுதல் அப்படின்றது மிகுதியாதல் அப்படின்ற பொருளில் வருது. அடுத்து கொடு கொடுத்தல், நடுங்குதல், அவசரப்படுதல். நம்ம ஊர் பகுதியெல்லாம் அவசரமாக இருக்கணும். இப்போ கொடுன்னு எங்கடா ஓடுற, கொடுன்னு எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. அப்போ அவசரப்படுதல். அடுத்து நடுங்குதல், கடுகடுன்னு நடுங்கு எனக்கு, கொடுன்னு நடுங்குதல். அந்த இந்த இரட்டை கிளவி இல்லைன்னா அந்த அடுக்கு தொடர் மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது கொடுத்தல் அப்படின்னு நடுங்குதல் குறிக்குது. அடுத்து கொடுக்கல் வாங்கல். நமக்கு தெரியும், கொடுக்கல் வாங்கல்னா வரவு செலவு, கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம். அடுத்து கொடுக்கு கட்டி நிற்றல், விடாப்பிடியாக இருத்தல், ஊக்கமாக இருத்தல். கொடுக்கு கட்டி நிற்றல், விடாப்பிடியாக இருத்தல், ஊக்கமாக இருத்தல். அதாவது கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்றது விடாப்பிடியாக இருக்கிறது. கொடுக்கு நம்ம கொடுக்கு ஒரு கொலை கொத்திச்சுன்னா அது அங்கேயே இருக்கும், நம்ம தட்டில் தான் போகும். இந்த மாதிரி எந்த மாதிரி தான் கொடுக்கு கொத்திட்டு அது அங்கேயே இருக்கும், அந்த கொடுக்கு அங்கேயே இருக்கும். அது மாதிரி கொடுக்கு கட்டி நிற்றல்னா விடாப்பிடியாக இருத்தல், ஊக்கமாக இருத்தல். அடுத்து கொடுக்கு பிடித்தல், ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். அதே தான் கொடுக்கு பிடித்தல்ன்றது ஒரு கொடுக்கு கொத்திடுச்சுன்னா அந்த கொத்தின குலவையோ தேனியோ போயிடும், ஆனால் அந்த கொடுக்கு அங்கே இருக்கும். அதுதான் ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். அடுத்து கொடுத்து வைத்தல், பொருளை நம்பி வைத்தல், நல்வினை பெற்றிருத்தல். கொடுத்து வைத்தல் ரெண்டு பொருள் வருது. பொருளை நம்பி வைத்தல், ஒருத்தட்டு நம்ம பொருளை கொடுத்து வைக்கலாம். அதே மாதிரி நல்வினை பெற்றிருத்தல், கொடுத்து வச்சவன் போன பிரிவில் செஞ்ச புண்ணியம் தான் இந்த பிரிவை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொடுத்து வைத்தல், நல்வினை பெற்றிருத்தல். அடுத்து கொடுநாக்கறிதல். இந்த கொடுநாக்கறிதல் அப்படின்றது கொடு அப்படின்றதான், கொடின்றதான் கொடுவா மாதிரி இருக்குது, இல்லைன்னா கொடியாகவும் மாறும். அப்படி கொடு அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா வளையுதல் அப்படின்றது பொருள். வளைந்த அப்படின்றது அர்த்தம். அப்போ கொடு நாக்கெறிதல்னா நம்ம ஒருத்தரை மிரட்டும் போது நாக்கை வளைச்சி நாக்கை துருத்த மாட்டோம். நாவை மடித்து வளைச்சி ஒருத்தர் மிரட்டுவோம். அப்போ கொடு நாக்கெறிதல்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல். நாக்கை மடித்து நம்ம மேல் ஓதட்டில் இருக்க பால் குடிக்கிறோமோ தேனோ ஏதோ இருக்குன்னா நம்ம மேலே இருக்க எல்லாத்தையும் நம்ம வெளியே நாக்கை நீட்டி வளைச்சி அதை துளாவி சாப்பிட்றது, அதுதான். அடுத்து கொட்டமடித்தல்ன்றது மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டை மடித்து திரியிறியாடா, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இன்னும் கொட்டை மடித்து திரியிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப கொட்டமடித்தல்னா மனப்போனபடி குறும்பு செய்தல். அடுத்து கொட்டி கொடுத்தல், அவனுக்கு கொட்டி கொடுத்து தான் நான் படிக்க வச்சேன், அவனை கொட்டி கொடுத்தேன், அவ்வளோ பொருள் கொடுத்தேன், மிகுதியாகி கொடுத்தல்ன்ற பொருள் வருது. அடுத்து கொட்டை போடுதல், விதை விதைத்தல், தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல். விதை விதைத்தல் நமக்கு தெரியும், மாங்கட்டை இந்த மாதிரி கொட்டை போடுதல் விதை விதைக்க முடியும். தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல்னா அவன் பழம் தின்னு கொட்டை போட்டவன்றது அவனோட அனுபவத்தை குறிக்கும். அதுதான் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல். அடுத்து கொண்டான் கொடுத்தார், சம்பந்தம் செய்தோர், பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க, அந்த பொருளை வருது. அடுத்து கொண்டு செலுத்துதல், இறுதி வரை கொண்டு செலுத்துதல். அதான் கொண்டு செலுத்துதல்னா நம்ம தோளில் தூக்கிட்டு அதை கொண்டு போகிறது. அப்போ இறுதி வரை நடத்துதல், கொடுக்கல் வாங்கல் செய்தல். கொத்துங்குறைமை, அரைகுறைய, அந்த வார்த்தையிலே இருக்குது. கொத்துங்குறைமைனா ஒரு முழுமையாக இருக்கிறது, குலை நிறைய இருக்கிறது அர்த்தம். இதே கொத்துங்குறைமைனா அரைகுறையாக இருக்கிறது.
அடுத்து கொம்மை கொட்டுதல், தட்டி இழுத்தல், முதுகை தட்டி கொடுத்தல். கொம்மை கொட்டுதல், தட்டி கொடுத்தல், முதுகை தட்டி அழைத்தல், முதுகை தட்டி கொடுத்தல். இதில் கொம்மைன்றது நம்ம பள்ளி புத்தகத்தில் படிச்சிருப்போம். நெல் அவரோட உமின்னு படிச்சிருப்போம் நம்ம. அப்போ கொம்மை அப்படின்றது அப்போ மேல் பகுதியை குறிக்க, அப்போ முதுகை தட்டி கொடுக்கறது, தட்டி அழைத்தல், இது கொம்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கொழுகொம்பு, பற்றுக்கோடு. கொழுகொம்புன்றது ஒரு கொடி படர்றதுக்கு நம்ம அதுக்கிட்ட ஊனி வைக்கிற கொம்பு, அந்த குச்சி பேர் தான் கொழுகொம்புன்னு சொல்லுவாங்க. அதான் பற்றுக்கோடு, கொடி பற்றி ஏறுறதுக்காக ஊன்றப்பட கொடி தான் கொழுகொம்பு. அடுத்து கொள்முதல் நமக்கு தெரியும், வாங்கிய விலை. கொள்வன கொடுப்பன, பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. கொள்வன கொடுப்பன, பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும், அதாவது சம்மந்தம் போட்டு சம்மந்தம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வாங்குறதில்ல, பெண்ணை வாங்குறதில்ல, பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. அடுத்து கொல்லா கொள்ளை. இந்த இடத்துல கொல்லா கொள்ளை அப்படின்றது 2 பொருளில் வருது. கொல்லா, இந்த கொள் பத்தாத, நம்ம கையிலே பிடிக்க முடியாது அப்படின்றது. அடுத்து இந்த கொள்ளை அப்படின்றது கொள்முதல் பண்ணுறது, வாங்குறது அப்படின்றது. இப்போ பத்தாத அளவுக்கு கொள்முதல் வாங்குறது அப்படின்றது மிகுதியான பொருளை குறிக்குது. அடுத்து கொல்லா கொல்லி, தனியாத உண்டி விருப்பம் உள்ளவன். உண்டின்னு நமக்கு தெரியும், சோறுன்னு தெரியும். அப்போ கொல்லா கொல்லி இதே தான். கொல்லா கொல்லி, இந்த கொள்ளுக்கும் இந்த 2வது கொள்ளுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல கொல்லாதன்னா அளவு கடந்த, பத்தாமை அப்படின்றது. அடுத்து கொல்லின்றது கொள்பவன், எடுத்துக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தனியாத உண்டி விருப்பம் உள்ளவன் அர்த்தம். அடுத்து கொல்லி சொருகுதல், கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம், நம்ம கொல்லிக்கட்டைன்னு தான் சொல்லுவோம். அப்போ கேடு செய்தல், தீ வைத்தல். அடுத்து கோகு தட்டுதல், இது கோடு தட்டுதல்னு சொல்லலாம். கோடு கோகாக இருக்குது. கோகு தட்டுதல்னால் வளைந்த பொருளை வச்சு தட்டுறது, ஆரவாரம் செய்தல். அடுத்து கோடான கோடி நமக்கு தெரியும், பல கோடி. அடுத்து கோட்டி கொள்ளுதல், கோட்டின்றது மன்றம்னு நமக்கு தெரியும். மணிமேகலையும் சிலப்பதிகாரத்துலையும் கோட்டி பட்டிமன்றம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கோட்டின்னா அவை. அடுத்து கோணல் மணல் தெரியும், தாறுமாறு. அடுத்து கோபுரம் தாங்கி, காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். அடுத்து கோமாளி கூத்து, நகைப்பு விளக்கஞ்செய்தல், நகைப்பு விளைவுக்குமாறு செய்தல். ஒருத்தர் சிரிப்பு நமக்கு ஏற்படுத்துறது தான் கோமாளி கூத்து. அடுத்து கோயில் பெருச்சாளி, கோயில் சொத்தை திங்கிறவன். கோலக்காரன், கேலிக்காரன். இங்கே கோலக்காரன்ற கலகக்காரன், கோலக்காரனாக இருக்குது. கோலக்காரன், கேலிக்காரன்றது இங்கே நம்ம கேலி செய்கிறது குறிக்கல, துன்பம் செய்கிறது. ஒருத்தர் நம்ம ராகிங் பண்ணுற இந்த மாதிரி பொருளில் வர்றது. இது கேலிக்காரன்னா கேலி பண்ணி ஒருத்தர் துன்புறுத்துறது. அடுத்து கோலங்காணுதல், துன்பத்திற்கு உள்ளாகுதல். வீட்டுக்கு முன்னாடி போடுற அந்த கோலம் எவ்வளோ சிக்கலாக இருக்கோ, வளைவு நெளிவு சொல்லி புள்ளி நிறைய பிரச்சனை சிக்கலாக இருக்கோ, அது மாதிரி சிக்கலில் இருக்கிறது, அதை துன்பத்திற்கு உள்ளாகுதல் கோலங்காணுதல்னால். அடுத்து கோலாகலம், கூக்குரல் ஆடம்பரம். அடுத்து கோலாகலம் பண்ணுதல், ஒழுங்கீனமாக நடத்தல். அல்லோலம் கல்லோலம்னு பார்த்துருப்போம், அல்லோல கல்லோலம்னு. அப்போ கோலாகலம் நம்ம இங்கே பார்த்தோம். கோலங்காணுதல்னா சிக்கல்னு பார்த்தோம். அப்போ கோலாகலம் பண்ணுதல்னா ஒழுங்கினமாய் நடத்தல். அடுத்து கவுளி கட்டாய் சொல்லுதல். நம்ம வீட்டில் பள்ளி கத்துறது கவுளி கத்துது அப்படின்பாங்க, அதுதான் கவுளி கட்டாய் சொல்லுதல். அது சொல்கிறது உண்மையாக போயான்னு தெரியாது, அது பாட்டு கத்திட்டு இருக்கும். நம்ம வீட்டில் குறி சொல்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது குறி சொல்லி ஏமாற்றுதல், இவ்வளோதான். ஸோ காவரிசையை பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் சாவரிசையை பார்த்துடலாம். தேங்க்யூ.